திருச்செந்தூரில் அதிகாலையில் திடீரென உள்வாங்கிய கடல். 50 அடி உள்வாங்கியதால் பாறைகள் வெளியே தெரிகின்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளது. கடந்த சில மாதங்களாகவே கோவில் முன்புள்ள கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடல் அரிப்பு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை திருச்செந்தூர் கோவில் நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நிலத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. 50 அடி உள்வாங்கி காணப்படும் கடலில் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. அதன் மேல் நின்று பக்தர்கள் ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை இதுபோன்று கடல் உள்வாங்கி வந்தது. தற்பொழுது மீண்டும் கடல் உள்வாங்கி உள்ள சம்பவம் திருச்செந்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.